சமீபத்தில் காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு. அதனுடைய தூக்கமாக இந்த உசிரை படம் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு நவீன் சார் சொல்லும் போது, தங்கதுரை நீங்க வந்து படத்துல தெலுங்கு பேசுறீங்கன்றாரு. நான் தெலுங்கு பேசுறோடனே ஓகே, எங்கலு எப்படி லூ சாப்பிட்டியா லூ வந்தியா லூ 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 போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்க போனா ஏங்க அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்ப அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போலாமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்றது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி ஆந்திரா கிட்ட இருக்கிற லொக்கேஷன், அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார். அப்புறமா அங்கே பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு தெலுங்கு பேசணும் இல்லையா, அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்கே ஆந்திரா மிஸ்ஸில் சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார். உண்மையிலே தான் சார். இந்த கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேற லெவலுங்க, அங்கே சூப்பரானது. அடுத்தபடியாக another ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு நம்மளோட வந்திருக்காங்க. a wonderful actor and director சுப்ரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோன் வந்த பிறகும், இஎம்ஐ பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருக்கும் காதலே இல்லாமல் போச்சோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. விஜயும் அஜித்தும் வந்து இளைஞர்களாக இருக்கிற வரைக்கும் அவ்வளோ காதல் படம் வந்துக்கிட்டே இருக்கும். சலிக்க சலிக்க காதலை பார்த்த இந்த தமிழ் சினிமா சமீபத்தில் காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு. அதனுடைய தூக்கமாக இந்த உசிரை படம் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய போரான வேலை அது. ஏன்னா இப்போ நல்லா பார்த்துக்கிட்ட பைக்கில் போயிட்டே இருக்கான், அவங்க ஃபாஸ்ட்டு எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. நானும் 30 வருஷமாக ஏழையாகவே இருக்கான், ஆனால் வேகமாகவே போயிட்டு இருக்காங்க, வேகமாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. எவன் மனசுலையுமே காதல் இருந்தாங்க அவன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாகிடுவான். அது இல்லாமல் போச்சோ இந்த தமிழ் சினிமாவில்னு நம்ம இருந்துகிட்டு இருக்கும்போது, இந்த இளைஞர்கள் வந்து கிரணும் லாலும் வந்து மிகச்சிறந்த ஒரு இசையை, உற்சாகமான இசையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி பேசணும்னா உதயகுமார் அண்ணனும் அண்ணன் பேரரசும் தான் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சிறந்த பாடலாசிரியர்கள், மிகச்சிறந்த பாடலெல்லாம் கொடுத்தவங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து கிரணும் லாலும் வந்து இளையராஜா ஐயாவும் உதயகுமார் அண்ணன் மாதிரி நீங்கள் சேர்ந்து மிகச்சிறந்த பாடல்களை கொடுக்கணும். மிகச்சிறந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. இங்கே நான் என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு ஆஃபேல ஒரு பாட்டு ஆரம்பிப்பாருங்க அவரு. நான் அப்படி ஒரு பல்லவி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஆஃபேல ஆரம்பிக்க என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு சாங்கு, முத்துமணிமா அந்த அந்த மாதிரி மிகச்சிறந்த நீங்கள் லிரிக்ஸ்ட் இல்லை, நீங்கள் மிகச்சிறந்த நீங்கள் பாடலாசிரியர் தான் தேவையில்லை. இப்போ அண்ணன் வந்து மிகச்சிறந்த டைரக்டரு, ஆனால் மிகச்சிறந்த பாடலாசிரியாகவும் இருந்தாங்களா. அண்ணன் பேரரசெல்லாம் துவைச்ச துணியை துவைப்போமெல்லாம் இருந்தார். ஆனால் நம்ம ரெஸ்டம் ஆமாங்க, அப்படி ஒரு லிரிக் எழுத முடியுமாங்க, துவைச்ச துணியை துவைப்போமா. பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு காசியமான விஷயங்கள்லாம் கொடுத்தவங்க அவங்க 2 பேரும். நிறையா அவங்கள பற்றி பேசுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜே வந்து நான் அசுரனில், அதாவது ஒரு மௌன ராகத்தில் வந்து ஒரு கார்த்திகை வருவாங்க, அப்படி ஒரு தீ மாதிரி வந்ததாக தான் நான் இருந்தேன். ஆனால் டிஜே என்னன்னு கேட்டால், அவருக்கு லண்டனில் கொஞ்சம் நாள் இருக்கிறோம் பாரு, அப்புறம் சிங்கப்பூர்னு மலேசியா கனடா இப்படியே. ஏன்னா அவர் அவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் மூலமாக அந்த வேலையெல்லாம் எனக்கு கட்டாயிடும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இடத்துல டிஜே வருவார். இன்னொன்று டிஜே பற்றி நம்ம இன்னொன்று நம்ம குறிப்பிட்டோம், டிஜேவே ஒரு மியூசிக் டைரக்டர், கம்போசர் நல்லா. ஆனால் அவரு ஒரு ஹீரோவை பண்ணுற படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரையும் இன்னொரு பாடலாசிரியரையும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து டிஜேயினுடைய மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையாக நான் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் தெரியுன்றதால நம்மளே செஞ்சிட்டோம்னா நிறைய பேரை நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. அது இந்த படத்தினுடைய மிகச்சிறந்த விஷயமா இருக்கு. அடுத்து இந்த ப்ரொடியூசர் தம்பி திடீர்னு வந்தவுடனே மௌலி ராதேஷ் பார்த்தோன்னே நான் தம்பி ரோபோ சங்கர் என்ன சின்ன வயசுல வந்துட்டான் அப்படின்ற மாதிரியே இருந்தது எனக்கு. அவரை
இல்லை ரோபோ சங்கர் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ப்ரொடியூசர் நிறைய எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னா ரோபோ ஞாபகம் தான் வந்தது. உங்களுடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும், நிறையா படங்கள் நீங்கள் பண்ணுங்க. அடுத்து இந்த படத்தினுடைய நம்ம தங்கதுரை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக இருந்தது. தங்கதுரை எப்போ பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். இந்த படத்தில் நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜனனி பாப்பாவுக்கு நான் ஏதோ ஒரு படத்தில் அப்பாவை நடிக்கிறேன்ல உங்களுக்கு நினைக்கிறேன், உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை சந்திப்போம். நன்றி. அடுத்தபடியாக பேச I'd like to request our very lovely தங்கதுரை அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேடையில் விட்டிருக்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கும், ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இளைஞர்களினோட மனசை தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், இன்னும் மற்ற நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே ஒரு நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம படத்தை பத்தி உசுரே, ஆனா உண்மையிலே உசுரே உசுருக்கு உசுரா நேசிச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு நவீன் சாரு. ரொம்ப ஒரு புது இயக்குனர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை அழகா இயக்கியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சாரு. ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த படத்துல கொடுத்துருக்காரு. இதே போல இன்னும் நிறைய இயக்குநர்களை உருவாக்கணும் மௌலி சார். ரொம்ப ஒரு அருமையா பாத்துக்கிட்டாரு எங்களை. ஆக்சுவலி ஷூட்டிங்கே சித்தூர்ல தான் நடந்தது, ஆந்திரா சைடு. ஃபர்ஸ்ட் எனக்கு நவீன் சார் சொல்லும் போது, தங்கதுரை நீங்க படத்துல தெலுங்கு பேசுறீங்கன்றாரு. நான் தெலுங்கு பேசுறோடனே ஓகே, எங்கலு எப்படிலு சாப்பிட்டியாலு வந்தியாலு லூ போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்க போனா ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்ப அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போலாமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்றது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி, ஆந்திரா கிட்ட இருக்கிற லொக்கேஷன், அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார். அப்புறமா அங்கே பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு தெலுங்கு பேசணுமோ இல்லையா, அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்கே ஆந்திரா மிஸ்ஸில் சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார். உண்மையிலே தான் சார். இந்த கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேற லெவலுங்க, அங்கே சூப்பரானது. படத்தை பற்றி பேசுகிறேன் சார். உண்மையிலேயே இதுல முக்கியமான விஷயம் நம்ம சிவா சாரு, மிர்ச்சி சிவா சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராபிக்லயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவரு. ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையா பேசுவாரு, ரொம்ப இயல்பா இருப்பாரு. எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவாரு எல்லார்கிட்டையும். பறந்து போ படம் பார்த்தேன் சார், உண்மையிலே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்றேன், சிவா சார்னால ஒரு காமெடி தான் இருக்கும், அவரையே ஃபீல் குட்டா நடிக்க வச்சுட்டாங்க. ஃபீல் பண்றீங்களா சார் அந்த குழந்தைக்காக? ஒரு சீன்லயே குழந்தை ஓடிடுது, போய் காப்பாத்துறாரு. எனக்கு பயமா இருக்கு அந்த பையன் காணாம போயிடுவானான்ட்டு, அந்த மாதிரி பண்ணிட்டாரு சார். எங்க அதுக்கு அந்த சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் இந்த திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியா இங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க ரெடில்ஸுக்கு. இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அவர் பாத்தீங்கன்னா அசுரன் படத்துலயே ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங் அந்த படத்துல கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெற்றிமான் சார் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. அதே போல இந்த படத்துலயும் நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க அவரான்னு கேட்பீங்க. ஒரு டிஃப்ரெண்டான மூவி எது நீங்க சொல்லக்கூடாது சார், சொல்லலாமா சார்? கிளைமேக்ஸ் மட்டும் வேணாம்ல சார், அதோடு நிறுத்திக்கிறேன், இதே மாதிரி பேசிக்கிறேன் மேலோட்டமா. ஸோ ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டா இந்த படத்துல நடிச்சிருக்கேன். ஒரு காமெடி என்னோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கதீர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பாவல் என்ன நடிச்சிருக்காரு, நம்ம மெர்வின், யோகி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்துல, நிறைய ஆர்டிஸ்ட். அது இல்லாம முக்கியமா நம்ம மந்த்ரா மேம் பாத்தீங்கன்னா லவ் டுடே படத்துல விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர், அவங்க பார்க்கணும்ட்டு எப்போ வருவாங்க, கேரவன் வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா என்னன்னா இது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் வந்திருக்காங்க, மந்த்ரா மேம் எங்கன்னு தேடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க அவங்க. எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல, இதுல சொல்லுங்க, ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்போ பாருங்க லவ் டுடே படத்துல பார்த்து இன்னும் அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே. அந்த அளவுக்கு உண்மையிலே அவங்க, நானே ஆச்சரியமாயிடுச்சு, இவங்களா மந்த்ரா மேம்? ஆமா அவங்க தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு சும்மா இல்லைங்க அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீன் குழம்புலாம் செஞ்சு
எல்லாருக்கும் வறுத்து கொடுத்து மீனை வறுத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்க. நீங்கள் அடடாடா மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க. மேடம் நீங்கள் அந்த குக்கு வித் கோமாளி ஷோவில் வந்து ஒரு நாள் கெஸ்ட்டாக வாங்க மேடம், மறக்காமல் வந்துருங்க மேடம். ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இங்கே அங்கே ஒருத்தங்க மீன் குழம்புக்கு ஃபேமஸாக சுந்தரி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் வந்தீங்க வச்சிங்களேன், உங்களுக்கு அவங்களுக்கு காம்படிஷன் ஆகிடும் மீன் குழம்புல. வேறு லெவலில் பண்ணுறீங்க. உண்மையில மேடம் கூட நடிச்சதில் ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ஆக்டர்ஸு நிறைய ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, நடித்தாங்க. அப்புறம் நம்ம ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, உண்மையிலே அவங்கள வந்து ஒரு அழகாக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். லைவாக பாருங்க, ஃபேன்ஸ் பார்த்தீங்களாங்க, உண்மையிலேயே நல்ல ஒரு லவ் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் மெர்வின், அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க, எங்கேயுமே போதும் படத்தில் ரொம்ப அருமையான மியூசிக்கு சார். அந்த படத்தில் தான் சார் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார், மௌலி சார். தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார். மௌலி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய யோசிச்சு வந்தேன், மறந்துட்டேன், திரும்ப வந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் உசிரே படத்தை பத்தி நிறைய பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்க மீன் குழம்பு சட்னி எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு கேட்க எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்தபடியாக தி பர்சன் ஐம் கோனா கால், அவங்க வந்து ஒரு மாதிரி எல்லாரும் ஹார்ட்லயும் ஒரு அழகான இடத்த பிடிச்சிருக்காங்க. அண்ட் ஷீஸ் டன் மோர் தென் 120 films. தமிழ்ல ஷீஸ் given us lovely films, தெலுங்குல ஷீஸ் given us lovely films. இன்ஃபேக்ட் ஆல்வேஸ் எவர் கார்ஜியஸ் மந்த்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் உதயகுமார் சார், அவர் மூலயமா தான் நான் ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணினேன், பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் கேரக்டர் டு ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் மறுபடியும் வரணும்னா ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ ஐ காட் அ கால் ஃப்ரம் டைரக்டர் கார் அண்ட் ப்ரொடியூசர் சார். தி கேம் டு மீ. அவங்க வந்து படம் அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் ஐ சைட் ஓகே, கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன். பிகாஸ் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டிபெண்ட் உமனா, பொண்ணு தான் உயிர் எனக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர். பட் அவங்களுக்குலே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஏன்னா மதர் கேரக்டர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நாள் ஷூட் இருந்தா கூட எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனா அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் பண்ணோம், மதரா இருக்கோம், பின்னாடி நின்னோம் போனோம், அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணினேன். பட் ஃபைனலி ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் சோ ப்ரவுட் டு பி ஹியர் டுடே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க நான் இருக்கிறேன் இப்போ. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், இப்போ உதயகுமார் சார் வச்சுட்டு நான் இதெல்லாம் பேச வேண்டாம். பிகாஸ் மூவிக்கு 4 pillars இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், கேமராமேன் அண்ட் மியூசிக். இது வந்து அமையறது வந்து ரொம்ப ரேர் இன்னைக்கு நாளைக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பை லக்கி, நீங்க எல்லாரும் ரொம்ப லக்கி. ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு ஒரு டீம். அண்ட் ஆல்சோ ஹீரோ, அவங்க வந்து ஹீரோ மாதிரி இல்லாம ஹி இன்வால்வ்ட் இன் டு த கேரக்டர். அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த கேரக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் எல்லாம் மாறிடும் ஆன் செட். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் அது. இட்ஸ் வெரி நைஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் ஜனனி என்னோட அவள் அப்படி கூப்பிட்டு எனக்கு பழகிருச்சு என் பொண்ணு. ஸோ அவங்க ஷீ இஸ் வெரி கியூட்டஸ்ட் கேர்ள் ஐவ் எவர் சீன். ரொம்ப கம்மியா பேசுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கேரக்டர் கூட ரொம்ப கம்மியா தான் பேசும் நான் இருக்கும்போது. ஸோ நான் நினைச்சேன் அதுலயே இன்வால்வ் ஆகி அப்படி அவங்க வந்து அது செட்ல ஜாஸ்தி பேசாம அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஹர் வாய்ஸ் டுடே. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி டுடே. நீங்க எல்லாரும் விஷ் பண்ணணும், உங்க சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் உசிரை படத்துக்கு அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்லுவாங்க, ஐ விஷ் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.